ஹலோ எவ்ரிவன். நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓடுற தண்ணியில் என்றைக்கும் அழுக்கு உட்காராதான். அதே மாதிரி தான் நம்ம என்றைக்கும் ஓடிட்டே இருந்தால் நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குமா. ஹாஸ்பிட்டலுக்கு போகவே தேவையில்லை. அதனால தான் நான் காலையில் ஓடலான்னு முடிவு பண்ணிவிட்டு எழுந்தாச்சுன்னா வெளிச்சது நம்ம கண்ணு மட்டும்தான். அப்போ இருக்கிற நம்மளுடைய உடல் உறுப்பெல்லாம் உறங்கிட்டு தான் இருக்குது. அதை எழுப்புறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங். நார்மலாக ரன்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஓடுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் பண்ணிவிட்டு பாடியை நர்வ்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க. இப்போ பாடி மைண்ட் எல்லாம் ஓடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. காலையில் இந்த மாதிரி அதிகாலையில் எழுந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தாச்சுங்க. எப்போவுமே லாங் ரன்னிங்கில் நம்ம ஸ்டெமினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது, பட் ஹெல்த்தியாக இருப்போம். ஸ்டெமினா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, லாங் ரன்னிங்கெல்லாம் ஓடிட்டு வந்த பின்னாடி பாடி வார்ம் அப் ஆச்சு. இந்த மாதிரி ஸ்ப்ரிண்ட்டு 100 மீட்டர் ஸ்ப்ரிண்ட்டு கண்டினியூவாக ஒரு 4 ஸ்ப்ரிண்ட் அடிக்கணும். 30 மினிட்ஸ் 30 செகண்ட் கேப் எடுத்து. அதனால தான் நம்ம ஸ்டெமினா படாய்க்கும். இந்த மாதிரி ஸ்டெமினாலாம் வந்த பின்னாடி ஸ்ட்ரென்த்திங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ரன்னிங்கை டைமை க்ளோஸ் பண்ண முடியும். மசில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம ஹெல்த்தியாக இருக்க முடியும். இந்த மாதிரி ரன்னிங்கெல்லாம் முடிஞ்சிட்டு கூலிங் டவுன் பண்ணுறம்போது கம்பல்சரி நம்மளுடைய நர்வ்ஸ் எல்லாம் நம்ம பாடியை ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு எடுத்துகிட்டு வரணும். அதனால் இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அது சக்ஸஸ் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது பொறுமையாக ஹோல்டு பண்ணிவிட்டு பண்ணணும், ஸ்பீட் பண்ணக்கூடாது. சைடு மசில் இந்த மாதிரி A to Z நம்ம கம்பல்சரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். இதனால் நம்ம அடுத்த நாள் நம்ம பாடி ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவோம். ரன்னிங் ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மசிலெல்லாம் கட்டிட்டு நமக்கு பெயின் ஆகிடும், ப்ளட் ஜாம் ஆன மாதிரி. பாருங்கள், மசிலெல்லாம் பில்குல் ரிலாக்ஸாக இருக்குது. ஃபைனலாக நம்மளுடைய ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆன பின்னாடி ரிலாக்ஸில் ஒரு பாருங்கள், பாடி ஃபுல் ரிலாக்ஸாக இருக்குது. நார்மல் ப்ரீத் எடுக்கிறோம், மறுபடியும் சேம் பொசிஷன் போகிறோம். இந்த மாதிரி டெய்லியும் பண்ணணும். ஓகே.